மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸில் பொதுவாக வந்து ஒரு டெவலப்பர் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை மெயினாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க பொதுவாக வந்து எந்த மாதிரி கேள்விங்க கேட்பாங்கன்னா, சென்னையில் எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 10x10 ஒரு ரூம் தரேன், அதில் வந்து உங்களால் எத்தனை பலூன் நிரப்ப முடியுன்றதை உங்களால் சொல்ல முடியுமா? இது போல் கேள்விங்க கேட்பாங்க. இதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லாதவங்க வந்து பொதுவாக வந்து என்னடா இது, நான் வந்து இவ்வளோ தூரம் C++ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவங்க இந்த போல் கேள்வி கேட்குறாங்களே, இல்லை ஒரு ஜாவாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கேள்வி கூட ஜாவாவில் கேட்கலையே அப்படின்ட்டு வந்து வியந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா, அவங்க முக்கியமாக என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அப்ரோச் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை காட்டுறீங்க அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பார்க்குறாங்க. நான் இப்போ சொன்ன 2 கேள்வியில் ஒரு கேள்வியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10x10 ஒரு ரூம் கொடுத்துருக்கேன், எத்தனை பலூன் உன்னால் வந்து அதில் நிரப்ப முடியும்னு கேட்ட கேள்வியில் அவங்க வந்து உங்களுக்கு ஹைட் வந்து சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து சார் நீங்கள் லென்த் அண்ட் விட்த் சொல்லியிருக்கீங்க, ஹைட்டு சொல்லவே இல்லையே, ரூமோட ஹைட் என்ன சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புறீங்களா? அதே போல் வந்து பலூனை நிரப்ப சொல்லியிருக்கீங்க, பலூனோட சைஸ் என்ன, எல்லா பலூனுமே ஒரே சைஸில் இருக்கா? இது போல் கேள்விங்களாம் நீங்கள் கேட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வரீங்களா இல்லையான்றதை பார்க்குறதுக்காக தான் இந்த போல் கேள்விங்க வந்து அவங்க பொதுவாக கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நான் இதை போல் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப கை கொடுத்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்டர்வியூஸ் எக்ஸ்போஸ்ட், 2வது புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஹூ மூவ்ட் மவுண்ட் ஃபிஜி. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இன்டர்நெட்லேயே நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூஸ், இன்டெல் இன்டர்வியூஸ் இது போல் வந்து தேடினாவே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கேள்வி பதில் வந்து இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது போல் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த இன்டர்வியூஸில் வந்து சக்ஸஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியும் ஒரு மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேள்வி வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். ஆனால் நீங்கள் வந்து இது போல் வந்து ஒரு உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அது போல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்ரோச்சு, அந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டோடு நீங்கள் போகிறதுனால நீங்கள் வந்து எளிமையாக வந்து நீங்கள் பார்க்காத ஒரு கேள்வி வந்தாலும் வந்து நீங்கள் அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது வந்து மிக மிக முக்கியம். இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணுன்னா.